ஆண்டி, ம். என்னாச்சு? வீட்ல யாருமே இல்ல? ஒருத்தரை கூட காணுமே. அத்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மனிஷா. அதுக்குதான் மித்ராவும் அரவிந்த் அக்காவும் அத்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. சரி சரி, அதெல்லாம் போகட்டும், விடுங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும். என்ன மனிஷா அது? ஆக்சுவலா லக்ஷ்மியும் சஞ்சனாவும் ஷாப்பிங் ஒன்னும் போகல ஆண்டி. என்ன? ஷாப்பிங்க்கு போகலையா? அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அவங்கள கேட்டப்ப என்ன சொன்னாங்க? ஒருத்தி என்னமோ மாலுக்கு போக போறோம்னு சொல்லிட்டு இருந்தா, இன்னொருத்தி ட்ரெஸ் கடைக்கு போக போறோம்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா 2 பேருமே சம்பந்தமே இல்லாத ரூட்ல போயிட்டு இருந்தாங்க. அத வச்சு அவங்க ஷாப்பிங்க்கு போகல நீ எப்படி சொல்ற? ஐயோ ஆண்டி, எங்க போறீங்கன்னு கேட்டப்பவே மாத்தி சொன்னாங்க. ஆனா இப்போ அவங்க 2 பேரும் சொன்ன இடத்துக்கு கூட அவங்க கன்ஃபார்மா போகவே இல்ல. சம்பந்தமே இல்லாத ஏரியா பக்கம் போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நம்ம கிட்ட ஏதோ ஒண்ண மறைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஆமா மனிஷா, நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் அந்த சந்தேகம் தான் வருது. நம்ம ஷாப்பிங் பண்ணணும்னா நம்ம ஏரியா பக்கத்திலேயே ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்கு. அதோட ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்கு. ஆனா ஆரியலோவா காலனில அப்படி என்ன இருக்கு அவங்க போய் ஷாப்பிங் பண்றதுக்கு? அந்த வழியா அவங்க எதுக்காக போகணும்? நீ சொன்னது கூட கரெக்ட் தான் மனிஷா. அவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு நீயாவது ஃபாலோ பண்ணிருக்கலாம்ல. நான் ஃபாலோ பண்றதுக்கு தான் ட்ரை பண்ண ஆண்டி. ஆனா அவங்க திடீர்னு மிஸ் ஆயிட்டாங்க. ஃபாலோ பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் அவங்க எங்க போனாங்கன்னாவது தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆண்டி. அந்த லக்ஷ்மி கூட சேர்ந்து அந்த சஞ்சனாவும் எந்த கிரிமினல் வேலை பாக்குறான்னு தெரிஞ்சுக்கணும். வந்த உடனே அந்த விஷயம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். உண்மையாவே எங்கதான் போயிருப்பாங்க? சஞ்சனாவ லக்ஷ்மி எங்கதான் கூட்டிட்டு போயிருக்கா? ஆமா லக்ஷ்மி, நீங்க ஷாப்பிங் போயிருந்தா அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஷாப்பிங் பண்ண திங்ஸ் ஆவது கையில இருக்கணும்ல. சொல்லு லக்ஷ்மி, சஞ்சனாவை கூட்டிட்டு எங்க போன? என்ன செய்யறதுக்காக கூட்டிட்டு போன? என்ன இப்படி பேசுறீங்க சின்னத்த? வேற எப்படி பேச சொல்ற லக்ஷ்மி? ஷாப்பிங்ங்கிற பேர்ல என் பொண்ண வெளியே கூட்டிட்டு போயிருக்க. இப்ப பார்த்தா உன் கையில ஷாப்பிங் பண்ண மாதிரி எந்த பொருளும் இல்ல. அப்படின்னா நீங்க எங்க போனதா நாங்க நினைக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம், கார்ல இதை வச்சுட்டு வந்துட்டீங்க. என்ன தேவையான இது? இவங்க ஷாப்பிங் தானே போயிட்டு வந்திருக்காங்க. இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருந்த. ஆக்சுவலா இந்த வீட்ல யாரு எதுக்காக சண்டை போடுறாங்க, எதுக்காக கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நிஜமாவே புரியவே இல்ல. சஞ்சனா பொண்ணு. ஹலோ ஹலோ அக்கா, சொல் ஜானு. மாமாக்கு ஏதாவது டவுட் வந்துச்சா? இல்ல ஜானு, டவுட் வராத அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். இப்ப மேனேஜ் பண்ணிட்டீங்கக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களால இப்படி எல்லாம் பண்ண முடியும்? எவ்வளவு நாளைக்கு நீங்க இதையே பொய்ய சொல்லிக்கிட்டு எல்லாரையும் நம்ப வைக்க முடியும்? என்னவோ ஜானு, எனக்கும் தெரியல. நான் பிரெக்னண்டா இல்லங்கிற பொய்ய நான் யாருக்கும் சொல்லாம எனக்குள்ளேயே வச்சுக்கணும். நான் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனா யாருக்கும் தெரியாம தான் நான் பாத்துக்கணும். நீங்க நல்ல காரியத்துக்காக தானே இதெல்லாத்தையும் செய்றீங்கக்கா. ஆனா உங்க நல்ல எண்ணத்தை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க அவங்கள ஏமாத்திட்டீங்கன்னு அவங்க நினைப்பாங்க. நீங்க தப்பு செஞ்சுட்டீங்கன்னு அவங்க சொன்னா அத உங்களால தாங்க முடியாது.
இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன்னு கேட்டா உங்களால எந்த சமாதானமும் சொல்ல முடியாத. நாளைக்கு எப்படியாவது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்வீங்கன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. உண்மை தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுன்ற பயம் எனக்கும் இருக்கு ஜானு. ஆனா வேற வழி இல்ல. இப்படி ஒரு நிலைமை எனக்கு இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு தெரியாது. சரிக்கா, நான் வச்சிடுறேன். சரி ஜானு. மித்ரா மயக்கத்துல உன் மேல விழுந்ததால மட்டும் நீ உன்னோட சுயமரியாதைய விட்டு கொடுத்துருவேன்னு நான் நம்ப மாட்டேன். உன்னோட வேல்யூவை இவ்ளோ ஈஸியா நீ இழப்பேன்னு நான் நம்ப மாட்டேன். என் பையனோட நடவடிக்கையை பத்தி எனக்கு தெரியும். அதே மாதிரி என் மருமகளோட நல்ல குணத்தை பத்தியும் எனக்கு தெரியுமா. அப்படி இருக்கும்போது நீ சொன்னதெல்லாம் ஒரு பொய்ன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா சொல்லு? ஆனா மாமா, நான் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? நீ இவ்ளோ பெரிய பொய்யை எதுக்கு சொன்னேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. டிவோர்ஸ்ங்கிற பேர்ல உன்னையும் மித்ராவையும் பிரிச்சிட்டோம்னா மித்ராக்கு மறுபடியும் என்ன கண்டம் ஏற்படுமோன்னு நீ பயந்து போயிருக்க. மித்ராவை காப்பாத்திக்கிறதுக்காக உனக்கு வேற வழியே இல்லாம தான் நீ இப்படி செஞ்சிருக்கமா. என் பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நீ அப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்க. அவ்வளவுதானே தவிர அந்த பொய்யுக்கு பின்னாடி உனக்கு ஒரு சுயநலம் இருக்குன்னு நான் நினைக்கல. நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு நீங்க ரொம்ப வேதனைப்படுவீங்கன்னு நான் நினைச்சேன் மாமா. என் மேல தேவையில்லாத பழியெல்லாம் சுமத்திடுவீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னையும் நான் எந்த நிலைமையில அந்த பொய்ய சொல்லிருப்பேன்ற விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாமா. நான் உனக்கு மாமனார் இல்லம்மா, உனக்கு ஒரு அப்பா மாதிரி. ஒரு அப்பா பொண்ணை புரிஞ்சுக்காம வேற யாரு புரிஞ்சுப்பாங்க சொல்லு? இனி தேவையில்லாம இத பத்தி யோசிக்காம நீ போய் நிம்மதியா தூங்குமா. இந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல தீர்வா யோசிக்கலாம். நான் செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பா சரியானலாம் எனக்கு தெரியல. மித்ரா சாரோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டேன். அந்த ஒரு பொய்ய வச்சு நான் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் தப்பு செஞ்சிட்டேனோன்னு என்னோட உள்ளுணர்வு என்ன தலகுனிற மாதிரி செய்யுது. இதுக்கு என்ன பரிகாரம்னு எனக்கு தெரியல. ஆனா நான் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. என்ன மன்னிச்சிரு கடவுளே.